Dear friends, very happy evening. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்கப்படுற வீடியோ என்னென்னு கேட்டிங்கனாக்கா, சம் பிளான்ஸ் வாங்கிட்டு இருந்தேன் நண்பர்களே. அதாவது பூக்கண்டுகள் ஒரு 7 கண்டும், பச்சை மிளகாய் கத்திரிக்காய் கண்டு அதில் கொஞ்சமாக வாங்கிட்டு வந்தேன் நண்பர்களே. அதை பிளான்டேஷன் பண்ண போகிறேன் நண்பர்களே. மண்கள்லாம் ஏற்கனவே கலக்கி வச்சிட்டேன் நான் ஒரு 10 நாளைக்கு முன்னாலே. அதை பற்றி ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன். இந்த பாருங்கள், மண்களெல்லாம் மிக்சிங்கெல்லாம் எவ்வளோ ரேஷியோலாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த பாருங்கள், இது பூரா இது எல்லாமே மண்களை கலக்கி வச்ச கண்டெய்னர்ஸ் நண்பர்களே. இதில் தான் பிளான்டேஷன் பண்ண போகிறேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாருங்கள், இந்த கண்டு செம்பருத்தி, மல்லிகை, இந்த பாருங்கள் மல்லிகை, ரோஸு, இந்த பாருங்கள் மொட்டோடு வாங்கிட்டு வந்திருக்க ரோஸு, இந்த பாருங்கள் மொட்டு இருக்குது பாருங்கள். இதில் ஒரு 7 கண்டு நண்பர்களே. அப்புறம் கத்திரியில் இந்த இருக்கு பாருங்கள், கத்திரி கண்டு இந்த இருக்கு பாருங்க. கத்திரி கண்டில் ஒரு 4 கண்டு, மிளகாய் கண்டு, இது மிளகாய் கண்டில் ஒரு 4 கண்டு நண்பர்களே. வாங்கிட்டு வந்து இது வாங்கி நான் இதை வாங்கி 15 நாள் இருக்கும் நண்பர்களே. இந்த கண்டுகள் வாங்கிட்டு வரும்போது சும்மா ஒரு 2 இன்ச் தான் இருந்துச்சு. அந்த இந்த 2 அல்லது 3 இன்ச் தான் இருந்திருக்கும். அப்போ அப்படியே என்ன பண்ணேன், ஒரே கண்டெய்னரில் இதை ஊண்டி வச்சிட்டேன். கீழே ஊண்டி வச்சு அப்பப்போ மானிட்டர் பண்ணிவிட்டு தண்ணி கொடுத்து மட்டும் ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் த ரெய்னி சீசனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இங்கே பாருங்கள், மழை காலம் வந்துருச்சு. இங்கே பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேரத்தை மழை நல்லா பிடிக்கும். 2 டேஸ் முன்னால் நல்ல மழை. இந்த இப்போவும் இன்றைக்கி நைட்டு கண்டிப்பாக மழை வரும். ரெய்னி சீசனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ரெய்னி சீசன் வந்துருச்சு. இதுவும் வளர்ந்துருச்சு. 2 இன்ச்சில் இந்த சைஸில் தான் வாங்கிட்டு வந்தேன். இந்த பாருங்க, இந்த சைஸ் தான் இருக்குது. ஒரு 2 இன்ச்சில் 3 இன்ச்சு அப்படியே. இப்போ இந்த இதெல்லாம் நாற்று தான் நண்பர்களே. அப்படியே இப்போ வேரோடு எடுத்து வச்சுட்டா வந்துடும். கத்திரி அது மாதிரி வந்துடும், தக்காளி கண்டு வந்துடும், மிளகாய் கண்டு வந்துடும். இந்த 3 கண்டு கண்டிப்பாக வந்துடும் நண்பர்களே. மிச்ச கண்டுகள்லாம் வச்சுட்டு பிடிங்கி வச்சோம்னா வரும்ன்றதை சொல்ல முடியாது. இதெல்லாம் கண்டிப்பாக வந்துடும் நண்பர்களே. ஏன்னா இதை நான் ஒரு 3 இன்ச்சில் வாங்கினது பாருங்கள், இப்போ ஒரு சானுக்கு வந்துடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் ஒரு பிளான்டேஷன் பண்ணுறேன். கண்டெய்னரில் அந்த கண்டெய்னர் அங்கே இருக்குது, ரெடி பண்ணி வச்சது. அதுதான் பெரிய கண்டெய்னரு. அதில் ரோஸ் ஆல்ரெடி இருக்குது. அதில் மண்களை மாற்றிட்டு ப்ரூனிங் பண்ணி விட்ருக்கேன். இந்த ரோஸ் இந்த வருங்க மொட்டோடு இருக்க ரோஸை அப்படி எடுத்து கொண்டு போய் அப்படி அங்கே வைக்கிறேன் நண்பர்களே. வாங்க போகலாம். அங்கே இருக்குது இந்த ஃபுல்லாக இது ஃபுல்லாக ரோஸ் தான் நண்பர்களே. நான் ரோஸ் இது என்ட்ரன்ஸ் அப்போ அவர் மாடி தோட்டம். ஃபஸ்ட்டு வரும்போது ரோஸஸ் வைப்பேன்னு சொல்லிவிட்டு இந்த பாருங்க அப்படியே இந்த பக்கம் ரோஸாக வச்சுருக்கேன் நண்பர்களே. இதை போய் வச்சுறேனே. வாங்க ஃபஸ்ட் இந்த வச்சுறேன். பிளான்டேஷன் பண்ணிவிட்டேன். இந்த வைக்கணும் பாருங்கள், வச்சுட்டேன். ஏற்கனவே ஒரு ரோஸ் இருக்குது, அதை நான் ப்ரூனிங் பண்ணி விட்ருக்கேன். வேஸ்ட் நண்பர்களே. இதை வச்சுட்டு மண்கலவை கலந்து மண் போடுறேன் நண்பர்களே. போட்டு அதை ஃபுல் பண்ணுறேன் அந்த இடத்த, அந்த ஏரியாவை. இதெல்லாம் நம்ம டூல்ஸ் நண்பர்களே. இதெல்லாம் நம்ம டூல்ஸ், மாடி தோட்டத்துக்கான டூல்ஸு. இதில் வந்து பாருங்கள், இதில் நிறையா இது பெரிய ரோஸ் நண்பர்களே, ஊட்டி ரோஸ் தான். அதை நான் மண்களை மாற்றிட்டு அதை அப்படியே எடுத்து இதில் வச்சுட்டு ப்ரூனி பண்ணி விட்ருக்கேன். இது வளர்த்து துளுத்து வர நாளாகும். இப்போ நமக்கு பூக்கள் தேவைப்படுது இல்லைங்களா, அதனால் இப்போ ஒரு மொட்டோடு இந்த பாருங்கள் மொட்டோடு வாங்கிட்டு வந்து பிளான்டேஷன் பண்ணுறேன் நண்பர்களே. ஓகே, இப்போ வச்சு முடிச்சிட்டேன். கடவுள் நினச்சி வச்சுட்டேன். அதை ஈவினிங் 6 o'clock மேலே வந்து நீங்கள் பிளான்டேஷன் பண்ணுறது ரொம்ப நல்லது நண்பர்களே. லைட்டு போட்டோன்னே இந்த மாதிரி பிளான்டேஷன் பண்ணுறது, விதைக்கிறது, இதெல்லாம் பண்ணணும் நண்பர்களே. இப்போ நான் பிளான்டேஷன் பண்ணிவிட்டேன். மண் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டேன். ஃபுல்லாக உயிர் தண்ணி கொடுக்கணும் நண்பர்களே. கண்டிப்பாகவே இந்த கொடுக்குறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ரோஸ் வைப்பேன்னு வைக்கிறேன். மிச்ச கண்டுகள்லாம் இந்த வச்சுருவேன். அந்த மிச்ச கண்டுகள்லாம் கண்டெய்னர் இருக்குது. இங்கே வச்சுருக்கேன். மிச்ச கண்டுலாம் தான் கண்டெய்னர்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். திஸ் இஸ் மெத்தட் ஆஃப் பிளான்டேஷன். அதுக்கு அந்த இருக்கு பாருங்க, இதெல்லாம் வைக்க போகிறேன். கண்டுகள்லாம் இங்கே இருக்குது. இந்த பாருங்க, பூவோட வாங்கிட்டு வந்து பூவெல்லாம் இப்போ மார்னிங் வாங்கினேன். ரொம்ப காஸ்ட்லி, ரொம்ப சீப்பு தான் நண்பர்களே. இந்த கண்டுலாம் 20 ரூபா தான், 20 rupees தான் ஒரு கண்டு. கோட்டையூரில் சண்டே
சந்தை நண்பர்களே. அங்கே கொண்டு நர்சரியிலேருந்து கொண்டு வருவாங்க. மல்லிகை எல்லாம் இப்போவே எல்லாமே பூவோடு இருக்குது பார்த்தீங்களா. இந்த பாருங்க மல்லிகை ரோஸை வச்சுட்டு வந்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே நான் இதுக்கும் தனியாக கண்டெய்னர் வச்சுருக்கேன். அந்த இருக்குது பாருங்க. அதாவது காய்கறி கத்திரிக்காய் அண்டு மிளகாய் அதெல்லாம் இந்த இதில் பிளான்டேஷன் பண்ணுவேன் நண்பர்களே. திஸ் மெத்தடு இப்போ நான் காமிச்ச பற்றி ரோஸ் வச்சு பார்த்தேன் வச்சு காமிச்சேன் இல்லையா, அதான் நண்பர்களே மெத்தட் ஆஃப் பிளான்டேஷன் ஆஃப் ஏ பிளான்ட்டு. நம்ம ஏரியா பாருங்களேன், நைட்டில் எப்படி இருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்கும் நண்பர்களே. ஏரியல் வியூ வந்து பார்த்திங்கனாக்கா நைட்டு ஹவுஸில் பார்த்தா ரொம்ப அருமையாக இருக்கும். இட் வில் பி ஹைலி குட் டு சி. அப்படியே வரேன் பாருங்களேன். ஒரு ரவுண்டு வந்துட்டு அந்த எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் அங்கே போய் அங்கேயே முடிக்கிறேன். அங்கே தான் கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது நண்பர்களே. அங்கே கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. இங்கே இது கொஞ்சம் ஒரு 2-3 கிலோமீட்டர் தள்ளி போனால் காரைக்குடி ஜங்ஷன் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அங்கே பாருங்க, அங்கே ஒரு ஜீசஸ் கிரைஸ்டோட இது கிராஸ் அங்கே இருக்குது. அந்த லைட்டு இது பார்த்திங்களா, ப்ளூ கலர் லைட்டு அந்த வீட்டில். அது அந்த கோட்டை சிவன் கோயில் லைட் அந்த அதுக்கு பக்கத்தில் தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த பிளான்டேஷன் வந்து நான் ஆரம்பிக்க போகிறேன். அதை நான் அடுத்த வீடியோவில் தர்றேன் உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு குட் நைட் சொல்லிவிட்டு ஹாப்பி கார்டனிங் சொல்லிவிட்டு இந்த வீடியோ கன்க்ளூட் பண்ணுறேன் நண்பர்களே. தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் எ nice night. Thanks a lot for watching.